கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக நம்மை தேடி வருகிறார். ஆகையால் தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம். இந்த தலைப்பினுடைய காரணமே அவர் நம்மை தேடி வந்து நமக்கு என்ன என்ன தருகிறார், நம்ம கூட என்ன அவர் எப்படி இணைப்படுகிறார், ஏன் நம்மை தேடி வருகிறார், அது ரொம்ப முக்கியம் அல்லவா, நம்ம பார்க்கணும். ஆகையால் இந்த தொடரில் நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அதில் எதுலேயுமே நீங்கள் இல்லை போதும் அப்படின்னு விடாதுங்க. தொடர்ந்து கேளுங்க. தேவனுடைய வார்த்தை என்பது உங்களுடைய உள்ளத்தை தொடர்னா நீங்கள் கேட்டு முடிக்கணும். அப்போ தான் அது உள்ளத்தை தொடும். அறகுறைன்னு நினைஞ்சுன்னா அது ஒன்றும் நடக்காது. முழுமையாக கேட்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே சில ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இன்று உள்ள காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது பணம். இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக வேண்டும் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்குது, ஓடுது, எங்கெல்லாம் ஓடுது. அதான் சொல்லுவாங்க ஊரில், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகையால் இந்த இடத்துல விட்டு அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்த விட்டு அந்த பெருக்கத்தை பார். ஒரே நிலையில் இருக்காத, உன்னுடைய வாழ்க்கை பெருகணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் சித்தம். பாருங்கள், நம்முடைய வேலையில் பாருங்கள், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகலை, உங்களுக்கு சம்பளம் உயரலைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய விருப்பம் அப்படி தான். உங்களுக்கு அது உயரலைன்னா உங்கள் உள்ளமே அது மனசோர்வாயிரும். மனதுக்குள்ளே அது வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். உன்னுடைய ஆற்றல் எல்லாம் நீ பெருக வேண்டும். அதிலிருந்து நீ பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அதை தான் இன்று நான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவன் இந்த பூமியில் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஒரு விவசாயி பாருங்கள், தனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அவன் விதைக்கிறான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே பணமும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பணத்தையும் ஒரு விதையாக நீங்கள் எண்ணி விதைக்கும் பொழுது தான் அது பெருகும். பணம் ஒரு விதை தாங்க. அதே போல் நீங்கள் எண்ணணும். சும்மா ஏதோ வந்தோம் கொடுத்தோம் வாங்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லாமே நீங்கள் விதைக்கப்படும். உங்களுடைய சம்பளம் முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே தேவன் கொடுத்தது எல்லாமே நீங்கள் ஒரு விதையாக விதைக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா ஏதோ வாரம் கொடுக்குறோம், 10ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வேறு முடிஞ்சு போச்சு, இன்னும் வேறு ஆள்கிட்ட தான் கையேந்த வேண்டியிருக்கு, என்னச்சு அப்படின்னு சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. காரணம் என்ன? அந்த விதைப்பு அறுப்புங்கிறது அவங்க புரிஞ்சு கொடலை. விதைப்புன்னா என்ன, அது நம் மூலமாக அது எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது, தேவன் நமக்கு எப்படி பெருக்கத்தை கொடுக்கிறார் என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம் தேவன் அதைத்தான் கற்றுக் கொடுக்குறார். நீ விதை, பணத்தை எப்படி விதைக்கிறேன்னு அவர் சொல்லுறார் பாருங்கள். நீ விதையாக எண்ணி விதை, அதை விடையும் மேலான ஒன்றை வைக்க சொல்கிறார். எது? நோக்கத்தை வை. தேவன் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தேவன் அது ஒரு இணைப்பாக வைத்து விட்டார். விதைப்புனா அறுப்பு வரும். விதைப்பை மட்டும் யாரும் பேசவே மாட்டாங்க. விதைச்சிட்டா உனக்கு அறுவடை வரும். அது எல்லா விதத்துலேயும் அப்படி தானே நம்ம பார்க்குறோம்ல. பகை வச்சா பகையாக இருக்கிறான், அமைக்கி குலுக்கி எல்லாம் சரிந்து விடுமோ அவன் மேலே கொட்டுறாங்க. பகை நன்மை செஞ்சால் நன்மைகளாக அவனுக்கு வந்து கிடைக்கிறது. நாவில் எப்படி நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல பேர்கிட்ட பழகிறான்னு அவனுக்கு பல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அப்போது அது ஒரு விதைகள் போல இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பணமும் ஒரு விதையை தேவன் சொல்லுகிறார். நீ இதை விதை, நோக்கத்தோடு விதை. உன்னுடைய எதிர்காலத்தினுடைய எல்லாமே இந்த ஒரு சின்ன விதையில் தான் இருக்குது. ஆகையால் நீ பணத்தை விதையை கற்றுக்கோ. இப்போ நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதைக்கலாம். ஏனென்றால் சத்தியத்தை நீங்கள் அறியறீங்க. தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு கேட்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் கொடுக்குற மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் வரணும். அது இல்லைன்னா உங்களால் முடியவே முடியாது. பெருக்கத்தை நீங்கள் கொடுக்குற வேணும். அதில் நான் அந்த நம்பரில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் பாருங்கள். அதான் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுதோ, மற்றவர்களுக்கு கொடுக்கும்போதோ, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளத்தை தேவன் பார்க்குறார். உள்ளம் எப்படி இருக்கணும்? நீங்கள் கொடுக்கும்போது, தேவனே நான் இதை ஒரு விதையாக விதைக்கிறேன், இதிலிருந்து பல மடங்கு பெருக்கத்தின் தேவன் நீர் எனக்குள்ளே இருக்கிறேன், இப்படி ஒரு நோக்கத்தை கொடுத்து சொல்லி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா விதத்திலும் உயர்ந்து எந்த அளவுக்கு உயர சொல்கிறார் பாருங்கள். அவருடைய ஆசையை பாருங்கள். 1000 மடங்கு பெருக்கத்தை உங்களுக்கு தர வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாது. அவருடைய வார்த்தை பாருங்கள். அவர் நமக்குள்ளே வழிநடத்துகிற விதத்தில் ஒரு வார்த்தை பாருங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். ஏத்திரம் இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் போது அவங்களுக்கெல்லாம் என்ன அழகாக அவர் கூடவே இருந்து கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். அதாவது நமக்கு கூட நம்ம சில நேரத்தில் நமக்கு சொந்த பந்தங்களே நமக்கு இந்த மாதிரி கை விட்டுறாங்க.
ஆனால் அந்த மக்கள் பாருங்கள், தேவனுக்கு எல்லாத்தையும் முறுமுறுப்பாங்க. ஏதாட்டு ஒன்று கிடைக்கலன்னா முறுமுறுப்பு வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த 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 டைம் தான், கொஞ்சம் நேரம் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க வழியே, அடுத்தால ஏதாட்டு கிடைக்கலன்னா இது என்ன ஆச்சு, அது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி எப்போ முறுமுறுப்பாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அந்த ஆபிரகாம் மேல் வைத்த அந்த அன்பு, ஆபிரகாமுக்கு மேல் வைத்த அந்த உடன்படிக்கை அவர் மறக்கவே இல்லை. ஆகையால் இவங்க என்ன இருந்தாலும் சரிதான், அவருடைய பிரமாணம், அதாவது ஒருவன் என்னை நோக்கி நேசிக்க ஆரம்பித்தாதான் மோசை எழுப்பினான். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் மக்களை அவர் வழி நடத்துகிறார். இப்படி மோசை மூலமாக வழி நடத்துகிறார். ஆக நான் உனக்கு முன்பாக என்ன கொடுக்கிறேன், தூதனை அனுப்புகிறேன். ஆக இன்னைக்கு பாருங்கள், தேவன் இப்படி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் முன்னேறணுமா, இப்படி செய், விதைப்பு அறுப்புங்கிறத கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை முன்னிட்டு அவர் உங்களுக்கு கொடுக்குறார். அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்காங்க, பிடிச்சிட்டு நீங்கள் இந்த அதை அப்படியே அதை செய்ய ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட குறைவாக தான் இருக்கும் விதை, ஏதாவது குறைஞ்ச பணமாக தான் இருக்கும், அதை கொஞ்சமாக நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. தேவனை ருசி பாருங்கள். தேவனுடைய அந்த அவர் சொல்லுகிறார், பண்டசாலையில் நின்று கொண்டு வா, நான் இடம் கொள்ளாமல் போகட்டும், உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை சுவைத்துப்பார் சொல்ல. அந்த மாதிரி நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். பெருக்கம் அங்கிருந்து தான் வருது, தேவனுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வருது. பாருங்கள், பூமியானது அந்த பிரமாணத்தை சரியாக செய்யுது. அவன் விதைக்கிறான், அவனுக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ அதான் அறுக்கிறான். அவன் எந்த அளவுக்கு வேணுங்கிறது முதல்ல டிசைட் பண்ணிடுறான். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பெருக்கத்தை நீங்கள் எந்த அளவு வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்கள் கையில் இருக்குது. இப்படி தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து விதைப்பு அறுப்புங்கிறத விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.